Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா A Different Man. இந்த திரைப்படம் வெளிநாடு 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோன் ஸ்கிம்பர்க். இந்த திரைப்படத்தில் செபாஸ்டியன் ஸ்டான் எட்வர்டா முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரெனட் ரெனவிஸ் இங்கிரிடா அவங்க சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆடன் பேசன் ஓஸ்வல்டா அவரும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, டிஃப்ரெண்ட் மேன் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான எட்வர்ட் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனவனு ஆசை பேசிக்கலாகவே. ஆனால் அவனது முகம் ரொம்ப ஒரு டிஸ்லொகேட்டடான முகம். அவனோட ஜாஸ் அவனோட முகம் நல்லா சிதைஞ்சு போன மாதிரி இருக்குங்க டோட்டலாகவே. ஸோ அதோட இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அவன் இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் தன்னை ஒரு நடிகனாக தன்னை வந்து மேம்படுத்தணுன்ற உணர்வு அவனுக்கு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா அவன் ஒரு ஃப்ளாட்டில் வாழ்கிறான். அந்த ஃப்ளாட் வந்து ரொம்ப ஒரு வசதியான ஃப்ளாட்லாம் கிடையாது, ரொம்ப தனிமையில் தான் வாழ்கிறான். பட் அந்த ஃப்ளாட்டில் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்து வீட்டில் வர ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் அ ரைட்டர், பேசிக்கலாக ப்ளே ரைட் பண்ணுறான். அவன் இவனை மேலே வந்து பார்த்துட்டு ஒரு கரிசனம் மாதிரி ஏற்படுற மாதிரி இவனுக்கு தெரியுது. பட் என்னென்னா இவனுக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியலையன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஒரு பேசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா பேசிபோ தெரிய மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கப்படுது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸால். என்னென்னா இந்த மருந்து செலுத்தின அப்புறமா உனக்கு டெஃபினட்டாக வந்து முகம் மாறின பிறகு வந்து நீ நல்லா ஆகிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நடக்குன்றது தெரியல அப்படின்றாங்க. பட் இட்ஸ் ரிஸ்க் தான். நாங்கள் வந்து உன்னை வந்து இது ஒரு தேர்டு ப்ராசஸிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, பட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றாங்க. அவனை அதை ஒத்துட்டு ட்ரை பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அறியாமல் அந்த முகம் மாறி ரொம்ப சூப்பராகவே மாறிடுறான். இப்போ என்னென்னா அவன் அந்த எட்வர்டுன்ற ஒரு அந்த ஆளை வந்து அவன் வந்து விரும்பலை அவனை. ஸோ அவன் தன்னை பேரை வந்து கேயின்னு மாற்றிட்டு ரியல் எஸ்டேட்டு பண்ணுற ஒரு ஆடில் வந்து போய் கலந்துக்கிட்டு நல்லா பெரும் புகழை வந்து நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாயிடுறான். பட் இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவன் அவன் வீட்டு எதிர்க்க ஒரு பொண்ணு இருந்தான் இல்லைங்களா, அந்த இங்கிரிடியன்ற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ப்ளே வந்து போடுறத அவன் பார்க்குறான். பார்த்தா அது வந்து அந்த ப்ளே என்ன ப்ளேவாக இருக்குன்னு சொல்லி அதாவது அவளை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். போய் பார்த்தா அந்த ப்ளே உண்மையாகவே எட்வர்ட் பற்றின ஒரு ப்ளேவாக இருக்குது. அவன் கூட இருந்தான் இல்லைங்களா இவன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ளேவாக போட முற்படுறான். அதை பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக், என்னை பற்றி ஒரு ப்ளே நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், எட்வர்டாக மாறதுக்காக அந்த ஒரு மாஸ்க் வச்சு அவன் எட்வர்டாக மாறதுக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி அந்த ப்ளேயில் போய் நான் ஆடிஷனில் போய் கலந்துக்க ட்ரை பண்ணுறான். இடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்வல்டுன்ற ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த கதாபாத்திரம் முகம் உண்மையாகவே சிதைக்கப்பட்ட முகம் தான். அது டிஸ்ஃபங்க்ஷனான முகம் தான், டிஸ்லொகேட்டடான முகம் தான். ஸோ அந்த ஆஸ்வல்டு உள்ளே வந்த அப்புறமா உண்மையாகவே எட்வர்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணால், இன்னொன்று எட்வர்ட் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிலையா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிற படம் தான் A Different Man. நான் இவ்வளோ டீட்டெயில்டாக இந்த படத்தை இந்த ஒன்லைனை வந்து பெருசு பண்ணி சொன்னேன் அப்படின்னா சினாப்சிஸாகவே இந்த படம் நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன பெருசாக இருக்கும்போது உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ஆரம்பத்தில். பட் ஆனால் இந்த படம் போகத்தான் இது நாம் ஏற்கனவே பார்த்த திரைப்படங்களிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு யோசித்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு சினாப்சிஸ் நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த படத்தை பற்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க பொழுது நம்ம நான் ஆல்ரெடி சொன்னது அந்த உணர்வு ஏற்பட்டாலும் இந்த படம் போக இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி கிடையாது, இது வேறென்ற உணர்வு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது, இந்த படத்துக்கு டேரக்டர் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், ஒரிஜினாலிட்டி தான் முக்கியம், நம்ம ஃபேக்காக இருந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனான முகம், இல்லை நம்ம கை கால் உடஞ்சிருக்கு, ஹேண்டிகேப், ஏதோ ஒரு இடத்துல ஃபிசிக்கலி சேலஞ்ச் எப்படி வேணால் இருக்குங்களேன், நம்மளை அறியாமல் ஒரு ஐசியூ இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனால் அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு தான் இருக்குமே தவிர நமக்கு முன்னாடி இருக்கவங்க கூட பலவர்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம இது மாதிரி மாறிட்டு நல்லாயிடுவோன்ற உணர்வு நமக்கு எல்லாம் ஏற்படும். அந்த உணர்வு ஒரு கட்டத்தில் ஈகோவாக மாறினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தில் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஈகோ பாயிண்ட் தான் இந்த படத்தோட ஆகப்பெரும் பலமாக நான் பார்க்குறேன். அந்த கோரில் இருக்கிற அந்த ஈகோ பாயிண்ட் தான். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தோட இயக்குனர் வந்து இந்த கதை சொன்ன விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு ஸ்லோ மிட்லிங் ஸ்டார்ட் மாதிரி இருந்தாலும் பட் இட்ஸ் என்ன சொல்லுதுங்க, டென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி போன இடங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கேரக்டரோட ஸ்டடி தான், அந்த கேரக்டர் என்ன நினைக்குதுன்ற பாயிண்ட் தான். பட் அதை ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தார் ஸ்க்ரீனில். தட் வாஸ் சிம்பிளி தெரப்பிக்கு நான் சொல்லுவேன் டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஆஸ்வல்டில் பண்ண ஆடம் பியர்சன் அவரோட முகமே அப்படி தான். அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு இதே டேரக்டரோட முந்தைய படத்தில் கூட. ஸோ ஹீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட் நிஜமாவே. ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஹவ் இஸ் லுக்கிங் எப்படின்ற உணர்வு வந்து அது கடத்தணும். அது ரொம்ப அழகாகவே கடத்துச்சு. இன்னொன்று அந்த கேரக்டர் அந்த முகம் ஒருத்தர் நடிக்க வச்சது ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். எஸ் டன் இஸ் ஜாப் வெல். அது ஒரு சிங்கிரிட்டா பண்ண ரெனட் ரன்வீஸோட நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். பட் ஸ்டில் இட்ஸ் அந்த பொண்ணு தான் உங்கள் இன்னொரு பாயிண்ட்டாக நிற்பா. ஸோ ஏன்னா எட்வர்ட் அவள் எப்படி பார்த்தான்றதை வந்து ஒருத்தர் அரெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த கேரக்டர் பண்ணும். ஆர் கேரக்டர்ஸ் ஆல்சோ ரியலி குட். பட் ஆனால் இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன தான் இவங்க பேர்லாம் சொன்னாலும் படத்தில் மனசில் நிற்கிற ஒரே கேரக்டர் செபாஸ்டியன் ஸ்டான். எட்வர்டாக பண்ண செபாஸ்டியன் ஸ்டானோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். திஸ் வாஸ் டெரிஃபிக் சூப்பர். ஏன்னா எட்வர்டாக முகம் செதஞ்ச அவன் எப்படி பார்க்குறான் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவன் அது மாறி ஒரு நல்ல ஒரு கேயாக ஒரு பேர் வச்சுப்பான் கேன்னு சொல்லிட்டு அது மாறின அப்புறம் எப்படி மூணாவது அதே எட்வர்டை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் எப்படி எட்வர்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ் நினைக்கிறீங்களே நினைக்கிற சொல்கிற பாயிண்ட் எப்படி. இன்னொன்று அவனை சுற்றி நடக்கிற இவ்வளோ விஷயத்த பார்த்து ஒரு கட்டத்தில் ஐயோ இந்த வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினச்சி அவன் சில முடிவுகள் எடுப்பான். அந்த முடிவை எங்கே போய் நிறுத்துது. இன்னொன்று அந்த முடிவை தாண்டி ஃபைனலாக அவன் உண்மையாகவே மாறினானா மாறலையான்ற ஒரு விஷயம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனானா இல்லையா உண்மையான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எது அப்படின்ற கேள்வி கேட்குற இடம். இந்த மொத்த விஷயத்தையுமே செபாஸ்டியன் ஸ்டான் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேஞ்சிருக்கான்னு சொல்ல எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். இந்த படத்தின் ஆகப்பெரும் பலம் செபாஸ்டியன் ஸ்டான் எனக்கு சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் பெரிய லெவலில் எதுவுமே இருக்காது. ஒரு 2-3 தீம் தான். ஒரு குறிப்பிட்ட தீம் மட்டும் அடிக்கடி ப்ளே ஆகும். தட் தீம் இஸ் ரியலி பவர்ஃபுல். படம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸாக அது ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ தட் தீம் அந்த பிஜிஎம் ரொம்ப படத்தில் பிடிச்சது. மியூசிக் வைஸ் இட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட் டூ. யா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செபாஸ்டியன் ஸ்டான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் விருது வாங்கியிருக்காருங்க இன் மேல் கேட்டகரி. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உயரிய விருதான கோல்டன் பெர்லின் பியருக்கும் நாமினியாக இருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் எ டிஃப்ரெண்ட் மேன் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.